வணக்கம் நண்பா. நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரியல்மி பிராண்டில் ஒரு அட்டகாசமான வயர்டு ஹெட்ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் 2 நியூ அப்படிங்கிற ஹெட்ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதில் பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த வயர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ரப்பர் குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையான குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் சுற்றி வச்சாலும் டேங்கிள் ஃப்ரீ கேபிளாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு கேபிள் பார்த்திங்கன்னா ரப்பர் இல்லாமல் பிளாஸ்டிக் ஒரு மாதிரி சிந்தட்டிக் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா நீங்கள் எப்படி சுற்றி வைக்கிறீங்களோ அப்படியே கிடக்கும். ஆனால் இதில் ரப்பர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரவுண்டாக சுற்றி வச்சாலும் நீங்கள் எப்போ எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அப்படி ஒரு டேங்கிள் ஃப்ரீ கேபிளாக தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஒயரில் உள்ள 2 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. பட்டனும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.5 ஜாக் வந்து காப்பர் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அதே போல் டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த வயர்டு ஹெட்ஃபோனோட அந்த இயர்பட்ஸ் வந்து நல்ல ஆங்கிள்டு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள்டு ஷேப்பில் வித் சிலிக்கான் டிப்போட தான் வருது. ஸோ சிலிக்கான் டிப் கொடுத்தது வந்து ரொம்பவே அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டிப் இல்லாத வயர்டு ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் காதை ஷேக் பண்ணிங்க அப்படின்னா பொத்துன்னு கீழே விழுந்துடும். அதில் சிலிக்கான் டிப் கொடுத்ததுனால உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் காதுக்கு எந்த சிலிக்கான் டிப்பு யூஸ் ஆகுதோ செட் ஆகுதோ அந்த சிலிக்கான் டிப்பு உங்கள் காதில் வச்சு மாட்டிட்டீங்க போதும். அவ்வளோ சீக்கிரம் உங்கள் காதை விட்டு இது கீழே விழாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இயர்பட்ஸோட மைக்கு பார்த்திங்கன்னா மைக் வந்து லெஃப்ட் இயர்பட்ஸில் போகிற வயரில் அப்படி அழகாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வந்து வாய்க்கு கரெக்டாக நேராக வரும். ஸோ நீங்கள் மற்ற இயர்பட்ஸ் மாதிரி தூக்கி வாய்க்கிட்டே வச்சு பேச வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து டேரெக்டாக வாய்க்கிட்டே கொடுத்துருக்கனால லெஃப்ட் இயர்பட்ஸோட வயரில் தான் அந்த மைக்கு கொடுத்துருக்கறதுனால நீங்கள் காது வாய் பக்கத்துலேயே வச்சு நீங்கள் பேசிக்கலாம். கீழேருந்து தூக்கி உங்கள் வாய்க்கிட்ட வச்சுலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சும்மா நார்மலாக பேசினாலே மைக் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதே பார்த்திங்கன்னா மைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பட்டன் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பட்டன் கண்ட்ரோல் மூலமாக பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே போல் ஆடியோவுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து 11.2 டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் பேஸ் பூஸ்டர் டிரைவரை கொடுத்துருக்கனால பேஸுக்கு வந்து எந்த ஒரு குறையுமே இருக்காது. பேஸில் இருக்க வந்து இந்த வயர்டு ஹெட்ஃபோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து பேஸ்க்கு பூஸ்ட் டைனமிக் டிரைவர் கொடுத்ததுனால பேஸ் வந்து குறைய சொல்ல முடியாது. அதுவும் 11.2 டிரைவர் கொடுத்ததுனால அதுவும் சிலிக்கான் டிப் கொடுத்து 11.2 டிரைவருங்கிறது ரொம்பவே அற்புதமான விஷயம். ஏன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஃபுல் சவுண்டு நீங்கள் வைக்க முடியாது. ஃபுல் சவுண்ட் வச்சிங்கன்னா அவ்வளோ சவுண்டு கேட்கும். நீங்கள் வெறும் பாதி சவுண்டு வச்சாலே போதும், அவ்வளோ சூப்பராக உங்கள் காதில் சவுண்டு கேட்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 3.5 ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் 90 டிகிரி ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்கள் பேண்ட் பேக்கில் பின் பேக்கில் வச்சாலும் சரி இல்லை கீழே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே எல் ஷேப்பில் கேபிள் வளைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் இதில் 90 டிகிரியில் கொடுத்ததுனால கேபிள் வந்து நீட்டாக அழகாக எப்போவுமே டேமேஜ் ஆகாத மாதிரி நீட்டாக ஒரு பொசிஷனில் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக கம்பேர் பண்ணும்போது இந்த எல் பண்டில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கேபிள் வந்து டேமேஜ் ஆகாது. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.